இந்த வேலையில கூட டேடி ஏதோ கிறிஸ்து எங்களுக்கு தலையாக இருக்கிறது போல நாங்கள் ஒரே அவயங்கள் இருக்கிற சரீரமாக இருக்கிறோம். கிறிஸ்துவோடு இணைஞ்சு எங்க அன்பு போதகருக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதமா இருக்கிற போதகருக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ அப்பா அவரு நம்பி அவருக்கு நீங்க கொடுத்த இந்த ஊழியத்துக்காக நன்றி. இதோ எங்களை நடத்த உங்களுடைய தெய்வீக வார்த்தையில ஜீவனுள்ள வார்த்தையில வழி நடத்துற பாசனத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை துதிக்கிறேன் தேடி அப்பா. இது உங்க ராஜ்யம் எங்க பாசல் மேல வரட்டும். அவரு சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு காரியம் உங்களுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் உங்க ராஜ்யத்தின் கிரிகைகள் அவர் மேல வந்து தங்கும்படியா ஜெபிக்கிறேன். அவரு மூலமாய் உங்களுடைய ராஜ்யம் கிரிகை சபை ஜனங்க மேல இம்பார்டேஷன் பண்ணும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உங்க பரிபூர்ண சித்தம் எங்க பாசல் மேல பரிபூர்ணமாய் நடக்கும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா உலகத்திற்கு எல்லா பாசங்களும் உங்க சித்தம் நிறைவேறணும் அப்பா. உங்களுடைய பிரதான சித்தம் நிறைவேறணும். உன் சித்தத்தின்படி சபை ஜனங்கள் நடத்த வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஓ நன்றி அப்பா. அப்படியே கூட டேடி உங்களுடைய பிரசன்னம் அவரை ஆள்கை செய்யட்டும். அவர் எங்க சென்றாலும் உங்களுடைய முன்பாக உங்களுடைய சமூகம் அவர் முன்பாக செல்லட்டும். பாதைகளை நீங்க உருவாக்கும்படியாய் உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி அப்பா. பிரசனமாக சூழ்ந்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். அப்படியே கூட டேடி இன்றைய நாளே அவருக்கு தேவைன்னு உங்களுடைய பலத்தை தாங்க, உங்க ஞானத்தை தாங்க, உங்க ப்ரொடெக்ஷன் அவர் மேல இருக்க முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. ஏதோ இன்னைக்கு அவர் இந்தியாவில இருக்கிறாரு, அவர் நடத்துற அந்த மினிஸ்ட்ரியில டேடி உங்களுடைய தெய்வீக விஸ்டம் அவர் மேல இறங்கட்டும். பரத்திலிருந்து உங்களுடைய ஞானம் அவரோடு இருந்து உங்களுடைய ரெவலேஷன் அவரோடு இருந்து இதோ ஜனங்களை சரியாய் உங்க வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் நடத்த உதவி செய்யுங்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெரிதான உங்களுடைய அப்பா மகிமை அந்த இடத்துல சூழ்ந்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. இதோ இன்னைக்கு நாளே அவர் வேண்டிய கம்ஃபர்ட் கொடுங்க அப்பா. இன்னைக்கு அவர் போதிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனா இருக்கிறது. அந்த வார்த்தை போதிக்கும் போது அந்த வார்த்தை ஜனங்கள் இருதயத்தில் கிரிகை செய்யும்படியாய் ஒரு உருமாற்றத்தை கொண்டுபடியாய் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க உறுதிப்படுத்துங்க. பாசர் கண்ணாலும் அகில உலகத்திற்கு எல்லா பாசரும் ஜனங்களை நடத்தும் போது அவர்களுக்குள்ள இருக்க ஒரு மாற்றங்கள் ஏற்படும்படியாய் இதோ போதிக்கிறவரா இருக்கிற பாசர உள்ளமும் அதுல அப்பா அந்த வார்த்தையிலால நீ உறுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியே ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா. உங்களுடைய டிவைன் டைரக்ஷன் அப்பா, உங்களுடைய டிவைன் டைரக்ஷனும் எங்க பாசருக்கு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பாசர்களையும் உங்களுடைய டிவைன் டைரக்ஷன் வரட்டும், உங்களுடைய டிவைன் கைடன்ஸ் அவருக்கு மேல வரட்டும் அப்பா. அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன் டேடி. ஏதோ அவங்க குடும்பங்களுக்காக நன்றி, எங்க அன்பு போதகரோட குடும்பத்துக்காக நன்றி, பாஸ்டரோட இணைஞ்சு அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிற அந்த குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். சபையா இருக்கிற நாங்களும் சரி, ரெயின்போ சபையும் சரி டேடி, பிபிஎல் இருக்கிற எல்லா சபை ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்க பாஸ்டருக்கு நாங்கள் உறுதுணையா இருக்க அவர் வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு இதோ அவர் சொல்ல ஒவ்வொரு காரியத்தையும் நாங்க சமிசிப்பா இருந்து அப்படியாய் நாங்க அவருக்கு ஹானர் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எந்த ஆகிலும் எந்த ஒரு சூழ்நிலையும் எங்க போதகரை நாங்க எந்த காரியத்தை நாங்க துக்கப்படுத்தியிருந்தாலும் கூட இன்றைய வேலை நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. அந்த காரியத்துல நாங்க விடுதலை ஆகணும். ஏதாகிலும் எங்க இருதயத்தில் இருந்தா அதுல இருந்து நாங்க முற்றிலுமாய் விடுதலை ஆகிறோம் பிதாவே. என் மனதார ஒப்பு கொடுக்கிறேன். எங்க பாசரையும் எல்லா பாசரையும் நாங்க ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பாசர். எனக்கு உங்க மனசுல இருந்து பேச சொன்னாரு. நான் சில காரியங்கள் நான் பேசுறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு வாட்டி பிடியில நினைக்கிறேன், பிடியில வந்து சர்ச் கேம்ப் வச்சிருந்தாங்க. அந்த கேம்ப்ல வந்து தீமோத்தி பாஸோட ரைட் ஹேண்ட்ல நின்று அவர் சொன்னாரு, பசஸ் எப்படி மோசஸ்க்கு ஒரு ஆரோனா இருந்து எல்லா காரியத்திலும் உதவி செஞ்சாரோ, பலனா இருந்தாரோ, பக்கபலமா இருந்தாரோ, அந்த மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கொடுத்த வாக்கு கடைசி வரைக்கும் அதை அவர் அந்த மாதிரி செஞ்சாரு. அதுக்கு நான் தான் சாட்சியா இருக்கேன்னா அவர் ஒவ்வொரு தடவையும் பாஸ்டர் பேசுறதை வச்சு என்கிட்ட பேசுவாரு. அது மட்டும் இல்லை, பாஸ்டர் அந்த இடத்துல இல்லாம அந்த இடத்துல செய்ய முடியாத காரியங்கள் அவரு தீமோத்தி வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்து சபையை நடத்துறதுக்கா இருக்கட்டும், சர்ச்சுக்கு வர்றது விஷயமா இருக்கட்டும், ஜனங்களை போய் சந்திக்கிற விதமா இருக்கட்டும், அது பாஸ்டர் கூட சப்போர்ட்டிவா செஞ்சாரு. எப்படி அவர் அதை செஞ்சு முடிச்சாரு, அவர் ஓட்டத்தை முடிச்சாரான்னு நான் நம்புறேன்.
எப்படி முடிச்சாரோ அதிகமா நம்ம எல்லாமே பாஸ்டருக்கு ஒரு ஆர்வனாக ஒரு ரைட் ஹேண்டா அவருக்கு நம்ம இருக்கணும். இதுக்கு முன்னே எப்படி இருந்துச்சு தெரியல, ஆனா நம்ம அப்படிதான் இருக்கணும். அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அவரை ஹோனா பண்ற விதம் எதுன்னா, அவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது தான் அவர் ஹோனா. ஸோ சபைக்கு தவறாம வரத காரியங்கள் குறித்து, சரியான டைமுக்கு வர்றது குறித்து, அவர் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ப்ராக்டிக்கல் போறது குறித்தும் அதுல அடங்கியிருக்கு. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். போனவா 2 வாரத்துக்கு முன்னே மேக்சிமம் இம்மானுவேலும் அருமையான காரியங்கள் ஷேர் பண்ணாங்க. இது வந்து ஏற்கனவே பாச ஷேர் பண்ணதான் சன்ஷிப். தேவன் புத்திரிகள் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டனால, அவர் நம்ம இருதயத்தை சுமந்து கொண்டனால, அவரை நம்பினால நம்ம அவரோட புத்திரா இருக்கிறோம். அந்த புத்திர அடையிறதுக்கு, அந்த புத்திரா இருக்கிறதுக்கு எது நமக்கு சாட்சி கொடுக்குதுன்னு சொன்னாரு? யாராச்சும் ஞாபகம் இருக்கா? நம்ம தேவனுக்கு புத்திரா இருக்கோம்ல, அதுக்கு எது சாட்சி கொடுக்குது? தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் சாட்சி கொடுக்குறாரு, அந்த கன்விக்ஷன் கொடுக்குறாரு நம்ம தேவ புத்திரர் அப்படின்னு. அதுல ஒரு விஷயம் மேக்சிமம் ஷேர் பண்ணாரு. அவர் காடியில குப்பை வெளியே போறதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அவரை வந்து அவருக்கு உணர்த்தினார், இந்த நாங்கள் குப்பையை காடியில வெளியே போடுறோம் அப்படின்னு. அதுக்கு முன்னே அவர் செஞ்சிருப்பாரு போல, செஞ்சீங்களா? ஆனா அந்த 2 அவங்க அந்த எஸ்ஓடியில கலந்து அவங்களுக்குள்ள நடந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அவங்க சொல்றாங்க பாருங்க. இதுதான் புத்திரனோட அடையாளம், தேவனோட பிள்ளைகளோட அடையாளம். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கனால அவர் அது உணர்த்துவாரு. எந்தெந்த காரியம் வந்து அவருக்கு விரோதமா போதோ அது வந்து அவர் கன்வெக்ட் பண்ணுவார். சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிதாகினும் அதை கண்டிப்பா அவர் கன்வெக்ட் பண்ணுவாரு. ஸோ அப்படிதான் அந்த அடையாளங்கள் வந்து அவருக்குள்ள இருந்துச்சு. அவர் சாட்சியா சொன்ன காரியங்கள். போன வாரம் அவர் சொன்ன அந்த கொலிஷன் எனக்கு ரொம்ப தொட்டுச்சு அந்த வசனம். கொலிஷன் 2:6. As you therefore have loved Christ Jesus the Lord, so walk in him, rooted and built up in him, and established in the faith, as you have been taught, abounding in it with thanksgiving. ஆண்டவர் வந்து நம்ம புத்திரியா நம்ம வந்து அவரை தெரிந்து கொண்டனால நம்ம அவர் சில்ட்ரன் ஆயிட்டோம், சன்ஷிப் ஆயிட்டோம். இப்போ சன்ஷிப் வந்து அது உறுதி, அது வந்து நிஜம். வி ஆல்ரெடி சில்ட்ரன் ஆஃப் காட். நம்ம தேவர புத்திரியா இருக்கணும். தேவர புத்திரியா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. நம்ம என்ன செய்யணும்? அதுதான் கொலிஷன் 2:6 போட்டிருக்கு. And you therefore so walk in him. தேவனை ஏற்றுக்கொண்டு நம்ம தேவன் புத்திரியா இருக்கு, நம்ம அவர் நடக்கிறது போல நம்ம நடக்கணும். ரெகுலர் பேசிஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல அப்படியா மாறணும் சொல்லிட்டு தான் அவர் சொல்லி கொடுக்குறாரு. இந்த வசனத்துல போட்டிருக்கு ரூட்டட் இன் ஹிம். நம்ம லைஃப் ஸ்டைலு, நம்மள ஆண்டோட வசனம் கேட்கறது, அந்த சமிஷன்ல, அந்த வார்த்தையின் ஒபீடியன்ஸ்ல நம்ம அப்படியே நடக்கணும், இயேசு நடந்தது போல. ரூட்டட் இன் ஹிம் and built up in him and established in faith. விசுவாசத்துல இன்னும் உறுதியா நம்ம இருக்கணும், தேவன் மேல உள்ள விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல போட்டிருக்கு. இது வந்து போன வாரத்தோட சும்மா கொஞ்சம் ஒரு சன்ஸா இருக்க வேண்டியதுக்கு நம்ம என்ன செய்ய வேணும்னு சொல்லிட்டு அதை நான் ஷேர் பண்ணேன். என்ன வந்து நான் தீமுதி இறந்து ஒரு 2-3 வீக்ஸா வந்து எனக்கு வந்து ஒரு ட்ராமா மாதிரி இருந்துச்சு. திடுக்கு தூக்கத்தில் எழுச்சிருவேன். ஏன்னா அவர் அந்த கடந்து போன சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த கடைசி தருணம் கண்ணு தெரியாம போனது, ஹாஸ்பிட்டல் அந்த மூச்சு திணறல், இதெல்லாம் கூட இருந்து பார்த்தா எனக்கு கூடவே இருந்து பார்த்தனால தூக்கத்தில் டக்குன்னு முடிச்சிருவேன். ரொம்ப ட்ராமாவா இருந்துச்சு. அவர் ரொம்ப என்கிட்ட தீமோத்தி ரொம்ப பேசின காரியம் நான் வந்தா நாங்க 2 பேரும் ரொம்ப ஷேர் பண்ண காரியம்னா தேவனை குறித்தான காரியங்கள் ரொம்ப ஷேர் பண்ணுவோம். தேவனை போல அவர் சாயல மாறுது, சன்ஷிப் குறித்து, அப்புறம் மரணத்தை குறித்து ரொம்ப நம்ம பேசுவோம்.
எப்படி இந்த சாவுக்கு எதுவா இந்த சரீரம் இந்த மரணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த 2 Corinthians 15 13 போட்டிருக்கு பாருங்க. அந்த காலத்து குறித்து பேசணும். நம்ம இந்த சர்வ சிருஷ்டிகளும் எப்படி ஏங்கிக்கிட்டு இருக்குன்னா மனு புத்திரர்கள் தோன்றதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கு. நம்மளாம் யாருங்க? நம்மளாம் மனு புத்திரர்கள். ஆனா இந்த சர்வ சிருஷ்டி தோண்டிட்டு இருக்கு. எதுக்காக தோன்றுது? எதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்குன்னா மனு புத்திரர்கள் என்ன செய்யணும்? வாட் இஸ் சப்போஸ் டு டூ? ஆளுகை செய்யறதுக்காக, அதை மேற்கொள்றதுக்காக, இந்த மரணத்தை மேற்கொள்ள சில காரியங்கள் அந்த சிக்ஷைகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம அவங்க கிட்ட கொமாண்ட் பண்ண, நம்ம அவங்க கிட்ட சொல்றதுக்காக. ஸோ இதெல்லாம் நாங்க ரொம்ப ஷேர் பண்ணுவோம். அந்த டெப்டை குறித்து, டெப்டை மேற்கொள்றது குறித்து அந்த மாதிரி ஷேர் பண்ணுவோம். அப்ப நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டோட நான் இவரை குறித்து ரொம்ப ரொம்ப அழுவேன். ராத்திரம் ரொம்ப அழுகை வரும். அது இல்லைன்னு சொன்னா அது பொய். கண்டிப்பா ஆண்டு அதெல்லாம் விடுதலை கொடுப்பாரு. பட் அவர் பிசிக்கலி என் கூட இல்லைன்னு ரொம்ப அழுக வரும். அந்த டைம் நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப கேட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு வார்த்தையினால ஆண்டவர் என்னை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணாரு. ஒருத்தவங்க தமிழை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 1 தெசலோனிக்கு 4 வசனம் 13 to 18 வரைக்கும் படிக்கணும். தமிழ் ஒரு ஆள் படிக்கிறீங்களா? ஒன்று தெசலோனிக்கு 4 வசனம் 13 to 18. கண்டினியூஸா படிங்க. எந்த வார்த்தையினால ஒருவருக்கு ஒருவர் தேற்ற சொன்னாங்கன்னா எந்த வார்த்தைனா இயேசு வருகை அன்று கிறிஸ்துக்குள் மறிச்ச எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு. முதலாவது கிறிஸ்துக்குள் மறிச்சவங்க தான் எழுந்திருப்பாங்க. பிறகு அவர் வரும் நாளிலே உயிரோடு இருக்கிறவங்க எல்லாமே அவரோடு போய் நம்ம சதா காலமும் நித்திய நித்தியமா அவரோடு வாழும் சொல்லி இந்த ஒரு வார்த்தையினால ஒருவருக்கு ஒருவர் தேற்றுங்கள் அப்படின்னு வசனம் என்னை ரொம்ப கம்பல் பண்ணுச்சு. இந்த வார்த்தை சும்மா எழுதியிருக்கா இல்ல இது நிஜமா இது நிழலா? நம்ம எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை இருக்கு. நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. இயேசு வருவாரு. நம்மளும் கிறிஸ்துக்குள் மறிச்சவங்க உயிரோடு எழுதியிருப்பாங்க. நம்மளும் அவரோடு கூட இருப்போம். ஆனா அந்த நாள் எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது. காட் தவிர, பிதாவை தவிர யாருக்கும் தெரியாது. இந்த வார்த்தையை சொன்னோன்னே நான் ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தினாரு. தீமோத்தி தேவனோடு இருக்கிறாரு அப்படின்னு. அவருக்கு சாவு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துச்சு. அவரு செகண்ட் மரணம்னு ஒண்ணு இருக்கு நம்ம சோலுக்கு. அந்த மரணத்துல அவர் இல்லாம தேவனோட நித்தியமா இருக்கிறார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையினால ஆண்டவர் என்னை பலப்படுத்தினாரு. மென்மூலம் ஆண்டு ஒரு நாள் எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது. அது ஒரு கீழே ஒன்னும் வசனம் அந்த தெசலோனிக்கு 5 படிச்சீங்கன்னா ஒரு திருடனை போல அந்த நாட்கள் இருக்கும். திருடனை போல இருக்கும். எப்ப வரும்னு தெரியாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே ஒரு வசனம் போட்டிருக்கு. நான் ஆண்டோட அப்படியே கேட்டுட்டே இருக்கேன். இந்த வசனத்தை சொல்லி என்னை பலப்படுத்திட்டே கேட்டுட்டே இருக்கேன். சரி நான் இதுக்கு மேல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அப்ப இந்த வசனத்துல ஆண்டவர் என்னை கம்ஃபர்ட் பண்ணாரு.
தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நாம அடுத்தது இந்த வசனம் படிங்க. 1 தெசலோனிக்கே 5 வசனம் 8. நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். But let us who are of the day be sober, putting on the breastplate of faith and love, and as a helmet of salvation, hope of salvation. நம்ம அவரோட புத்திரா இருக்கு நாம இன்னைக்கு தேவன் வருவாரு, எப்ப வருவாரு தெரியாது. பட் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கு நம்ம இந்த என்ன சொல்லுவாங்க, புட் ஆன் breastplate of faith and love. நம்ம தமிழ் என்ன சொல்லுவாங்க, அது மார்க்கவசம். மார்க்கவசம்னா இது என்ன காட்டுதுன்னா, ஹார்ட் மேட்டர் காட்டுது, நம்ம இருதயத்தை காட்டுது. ஆண்டவர் வரும் மலங்கும் நம்ம இருதயம் எப்படியா இருக்கணுமா, விசுவாசத்திலும் அன்புலையும் உறுதியா இருக்கு சொல்லி உறுதிப்படுத்தினாரு. அந்த விசுவாசத்திலும் அந்த அன்புலும் தேவன் மேல உள்ள விசுவாசம், இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு வருவார்கள் என்ற விசுவாசம், மரித்தவர்கள் தேவனோடு இருக்கிறாங்க அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் உள்ள அன்பு, தேவன் நம்மளுக்கு மேல எப்படி அன்பாக இருக்கிறாரோ அதே நம்ம ஒருத்தர் மேல வச்சிருக்கணும். அந்த அன்பை தரித்து கொள்ள சொல்லி இருதயத்தில் மேட்டரை பத்தி பேசுறாரு. ரெண்டாவது ஹெல்மெட் ஆஃப் ஹோப் ஆஃப் சால்வேஷன்னா மைண்ட் மேட்டர்ஸ். நம்ம சிந்தையில நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், காப்பாற்றப்பட்டுட்டோம்னா அதுக்கு கேட்ட கிரிகைகள் நம்ம செய்யணும். நம்ம தேவன் ரட்சித்தார், நம்ம இயேசுக்கு சேர்த்துக்கொண்டதுனால பிள்ளைகள் ஆயிட்டோம். அவங்க மைண்ட்ல எப்போதுமே அந்த எண்ணங்கள் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கணும். எப்படி மனசுல ஃபேத் இருக்கணும், லவ் இருக்கணுமோ அந்த மைண்ட்ல நம்மள ஆண்டவர் ரட்சித்தாரு. நம்ம ரட்சிப்பின் அடையாளமா அவர் என்ன வாழ சொல்றாரு, வார்த்தையின்படி மத்தேயு 5:6-7 இந்த வாழ்க்கையின்படி நம்ம வாழணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம அழைக்கிறாரு. எனக்கும் இந்த வசனத்து மூலியமா தான் ஆண்டவர் என்னை கம்ஃபர்ட் பண்ணாரு. ஹோப் ஆஃப் சால்வேஷன், உன்னோட இருதயத்தையும் உன்னோட சிந்தையும் இதுக்குள்ளாய் அடக்குவி, விசுவாசத்துக்குள்ள அன்புக்குள்ள தேவனுடைய ரட்சித்தார்ல அதுக்கு அடையாளமாக பிள்ளையா இருக்கிறோம். நம்ம அது இந்த வாழ்க்கையில வாழணும்னு சொல்லி எனக்கு உறுதிப்படுத்தினாரு. ஸோ இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா கீழே அது வசனம் வரும், therefore comfort each other and edify one another. இது மூலியமா ஒருத்தர் பலப்படுத்துங்க, கம்ஃபர்ட் பண்ணுங்க அப்படின்னு அவர் ஆண்டவர் நம்மள அழைக்கிறாரு. ஒருத்தர் இந்த வார்த்தை மூலியமா நம்ம உறுதிப்படுத்தணும். ரெண்டாவது நான் இன்னும் கீழே நான் அந்த வசனம் படிக்கணும்னு சொல்லி இது பண்ணேன். அந்த வசனம் தெசலோனிக்கே 1:5 12வது வசனத்துல கொஞ்சம் படிங்களேன். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா படிங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிங்க. இது கீழேயும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு நியமிக்கப்பட்ட பாஸ்டரா இருக்கட்டும், லீடர்ஸா இருக்கட்டும், இதுக்கு முன்ன யார் ஆண்டவர் நம்ம கண்முழுக்கு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். ட்ரீட் them with love and maintain peace among yourself within the community. அப்படின்னா பாஸ்டர் நம்ம நடத்துறாரு, அவருக்கேற்ற அந்த மரியாதை, அவருக்கேற்ற அந்த ஹானர், அதெல்லாம் அந்த அன்பு நம்ம எப்படியாய் செலுத்தலாம்னா அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையில நம்ம கேட்டு கீழ்படிஞ்சு நடக்கிறது மூலியமா. ரெண்டாவது நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த உறவு மெயின்டைன் பீஸ், அதுல இங்கிலீஷ்ல போட்டுட்டு பாருங்க, மெயின்டைன் பீஸ். அதுல நான் ஹேட் பண்றேன் ஆல் த டைம். மெயின்டைன் பீஸ் அமாங் யோர்செல்ஃப். நம்மளுக்குள்ளாய் அந்த பீஸை தரிச்சிருக்கணும். நம்ம ஒரு சபையா இருக்கிறோம், சில நேரத்துல சில காயங்கள் ஏற்படும், யாராவது ஏதாவது பேசிடுவாங்க, ஏதாவது சூழ்நிலை இருக்கும்போது மெயின்டைன் பீஸ் அமாங் யோர்செல்ஃப் தான் சொல்றது. எனக்குள்ள அந்த பீஸ் நான் தரிச்சிருக்கணும். நீங்க கோவிச்சுக்கிட்டு ஏசிக்கிட்டீங்க, நான் உங்களை நான் என்ன சொல்லுவாங்க, சரிப்படுத்தக்கூடாது. என்னோட செல்ஃப் பீஸ்ல மெயின்டைன் பண்ண சொல்லி ஆடுறது அந்த வசனத்துல ரொம்ப என்னை வலியுறுத்தினாரு. நீ பீஸா இருக்கணும், மற்றவங்களும் நீ பீஸா இருக்கணும்னு சொல்லி என்கிட்ட
அது அந்த ஆண்டவர் என்னோட பேசினாரு. அடுத்தது வந்து 14வது வசனம். முதல்ல படிங்க. ஒழுங்கு இல்லாதவருக்கு புத்தி சொல்லுங்க. நம்ம மத்தியில ஒழுங்கு இல்லாம இருக்கிற காரியங்களோ யாரா இருந்தாலும் நம்ம அவங்க கிட்ட டைரக்டா போய் அந்த புத்தி சொல்லுங்கன்னு சொல்லி வசனம் நம்ம வலியுறுத்துது. அடுத்தது, நம்ம மத்தியில யாரு திறனற்றதா இருக்கிறாங்க, பலவீனமா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியும், நம்ம குடும்பம் நம்மளுக்கு தெரியும், நம்ம அண்ணன் தம்பி அக்கா மாமா பாட்டி அவங்க என்ன சூழ்நிலை இருக்காங்க, கவலையா இருக்காங்களோ எந்த ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு தெரியும். சோ அவங்க என்ன செய்ய சொல்லுது வசனம், தேற்ற சொல்லுது. இதுவும் சன்ஸ்ரின் அடையாளம், பிள்ளையின் அடையாளம். இதுவும் ஒரு ஒண்ணு இருக்கு, ஒருத்தவங்க போய் தேற்றுது. அடுத்தது, பலவீனமா இருக்கிறவங்களை தாங்குங்க. நம்ம மத்தியில நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் யாரு பலவீனமா இருக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவல் வைஸ் யார் பலவீனமா இருக்காங்க, இன்னும் சரியா எலும்பாம இருக்காங்க ஸ்பிரிச்சுவலி. அடுத்தது, என்னென்ன காரியத்தில் அவங்க பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம போய் தேற்றணும். அடுத்தது, எல்லா இடத்துலயும் பேஷனா இருக்க சொல்லி ஆண்டவரே வலியுறுத்துறாரு. அடுத்தது, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தீங்கையினால் வெல்லக்கூடாது. நம்ம தேவனோட புத்திரா இருக்கு, நம்ம தீங்கினால வெல்லக்கூடாது. அவன் என்கிட்ட இந்த மாதிரி செஞ்சுட்டான், நானும் அதே மாதிரி செய்யறேன் பாரு, இதுதான் நம்ம எப்போதும் சொல்லுவோம், இதுதான் தீங்கு. அவன் இந்த மாதிரி பேசிட்டான், நான் பேச மாட்டேன், என்னை அப்படி பண்ணிட்டால நான் அவனை வந்து பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி காரியத்துல அவன் செஞ்சுட்டான், அவனுக்கு இதுக்கு மேலே நான் உதவி செய்ய மாட்டேன். இதுதான் நம்ம தீங்கினால் என்ன சொல்லுவாங்க செய்யறோம். ஆனா அது வந்து சில்ட்ரன் ஆஃப் காட்க்கு அடையாளமே கிடையாது. அந்த அதை வந்து தவிர்க்க சொல்றாரு. அடுத்தது, உங்களுக்குள்ளும் மற்ற யாருக்கும் நன்மை செய்ய நாடுங்கள். எதெல்லாம் நன்மை என்று நம்ம மனசாட்சி நமக்கு சொல்லுதோ செய்யுது, அது வந்து கண்டினியூஸா செய்ய சொல்றாரு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், எனக்குள்ள ரொம்ப பொங்கி வந்தது. அது படிங்க. Rejoice always. இந்த வார்த்தை எப்போதுமே ஆண்டவர் என்னோட பேசுவார், எப்போதுமே பேசுவார். ஒருத்தங்க நம்ம கூட இல்லைன்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் என்னோட இருக்கிறதுனால ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், ரிஜாய்ஸ் ஆல்வேஸ் இருதயத்துல பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் இருக்கிற என்னோட இருதயம், என்னோட ஸ்பிரிட், என்னோட சோல் இதெல்லாமே அவருக்குள்ள கொண்டு போயிட்டேன்னா அந்த மனசு ஒரு ரிஜாய்ஸ்குள்ள வரும். ஸோ அவர் என்னை வலியுறுத்துறது என்னைய மட்டும் இல்ல, எல்லாத்தையும் ரிஜாய்ஸ் ஆல்வேஸ் இன் தி லார்ட். இடைவிடாம தேவனோட எப்போதும் இருக்கிற அந்த உறவு, அவருக்குள்ள இருக்கிற அந்த ஜெபம், எப்போதும் ஜெபிக்கிறோமா, எப்போதும் தேவனை நம்ம கண்முனுக்கு கொண்டு வருவோமா, நம்மளே நம்ம கேள்விக்கிறோம். எப்போதும் அந்த அந்த விதவுட் சீசிங் சொல்லுது, ப்ரே விதவுட் சீசிங், இடைவிடாமல் எப்போதுமே வந்து 2 வேளை சாப்பிடும், லஞ்ச் எடுக்கிறோம், ராத்திரி சாப்பாடு, அது ஏதாவது ஸ்கிப் பண்றோமா? இல்லை. ஆனா ப்ரேயர்னா கண்டிப்பா நம்ம ஏதாவது ஸ்கிப் பண்ணணும், டைம் இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனா ஆண்டவர் அது என்கிட்ட வலியுறுத்துறாரு, இதையும் நீ டெய்லி செய்யணும். இது எப்போதுமே செய்யும் போதுதான் அந்த சன்ஷிப்போட இன்னொரு அடையாளம், இதுவும் ஒரு அடையாளமா இருக்கு. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். Amen. Amen. இப்படி செய்வது எல்லாவற்றுக்கும் நம்ம ரிஜாய்ஸ் ஆவது. Without pray without ceasing, in everything give thanks, for this is the will of God in Christ Jesus for you. இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குது, எப்போதும் மனமகிழ்ச்சியா இருக்கணும். Pray without ceasing and in everything give thanks. சின்ன விஷயம் பார்த்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் தேவனுக்கு நன்றியுள்ளத்தோடு நம்ம நன்றி செலுத்தணும். அடுத்தது, ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள்.
இது இது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஆவி அவிழ்த்து போடாதீங்கன்னா. டு நாட் இங்கிலீஷ்ல என்னமா வருது? எப்படி டு நாட் எப்படி சொல்லுவாங்க அது ப்ரொனவுன்சியேஷன்? டு நாட் quench the spirit. அப்படின்னா என்ன அது சொல்லுது அந்த வசனம்? ஆனா இது வந்து do not quench the spirit. எது அனலா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த சின்ன விஷயம் மேக்சிமஸ்க்கு சின்ன விஷயம் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் கன்விக்ட் பண்றாரு நமக்குள்ள இருந்து. ஒவ்வொரு காரியம் நம்ம செய்யற நல்ல காரியங்கள் வந்து கண்டிப்பா அது வந்து கர்த்தர் கூட இருப்பாரு. ஆனா பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறாருன்னா நம்ம செய்யற ஒரு சின்ன சின்ன காரியமா இருந்தாக்குள்ள ஆவியை நம்மளுக்குள்ள வந்து அது என்ன சொல்லுவாங்க, அது வெளிப்படுத்துவாரு. அதனால அந்த பரிசுத்த ஆவியை உணர்த்தும் போது அதுக்கு இடம் கொடுக்கணும். ரெண்டாவது அது வந்து இப்ப நீங்க எப்படி ஆண்டருக்காக கொழுந்து விட்டு எறிறீங்க, இப்ப எப்படி கொழுந்து விட்டு எறியணும் ஆண்டருக்காக? ஒரு வசனம் கேட்ட உடனே ஒரு காரியம் நம்மளுக்கு டேப் பண்ணணும்னு அந்த ஸ்பிரிச்சுவல் நம்ம காட்டாப் பண்ணோன்னு எந்த அளவுக்கு நம்ம அந்த ஆண்டவரோட அந்த பொங்கி பொங்கி எழுவுது நம்ம ஆவியானவருக்கு இடம் கொடுக்குங்க. அது நம்ம அவித்திடக்கூடாது, அது நம்ம வந்து அணைச்சிடக்கூடாது சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. எனக்கு நிறைய வாட்டி அந்த மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவலி வந்து கோட்டா நிறைய வந்துச்சு. ஆவியில ஆண்டவர் அதிகமான காரியங்கள் என்கிட்ட காட்டினாரு. சில சூழ்நிலைனால நான் அப்படியே நான் இந்த தவறு செஞ்சிருக்கேன். மறுபடியும் ஆண்டவர் என்னையும் கூட உங்களையும் கூட மறுபடியும் இந்த காரியத்துக்கு இடம் கொடுக்காமதே பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆவியார் நம்மளுக்குள்ள என்னென்ன காரியம் உணர்த்துறாரோ அதுக்கு இடம் கொடுக்கணும். ஜபிக்க சொல்றாரோ அதுக்கு இடம் கொடுக்கணும். வேதத்தை வாசிக்க சொல்றாரோ அதுக்கு இடம் கொடுக்கணும். என்னென்ன காரியம் உணர்த்துறாரோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். டக்குன்னு அதுக்குள்ள வரணும். அந்த ஃபர்ஸ்ட் தாட் ஆவியன் சொல்றாரு பாருங்க, அதுக்கு இடம் கொடுத்துன்னு சொல்லிட்டு எனக்கு உணர்த்தினாரு. அடுத்தது கண்டினியூ படிங்க. Amen. Do not despise prophecy. தீர்க்கதரிசனங்களை அற்பமா என்ன வேணா எல்லாவற்றையும் டெஸ்ட் பண்ண சொல்றாரு. நம்மளுக்கு வர தீர்க்க தரிசனம் எப்படியா வரும்னா வார்த்தையில இருந்து தான் வரும். அது எல்லாவற்றையும் டெஸ்ட் பண்ணிட்டு நல்லதை மட்டும் பிடிச்சுக்கணும். நன்மையானவைகள் ஹோல்ட் ஃபாஸ்ட் வாட் இஸ் குட் அதை மட்டும் பிடிச்சுக்கணும். தீங்கை விட்டு அந்த கடைசி வசனம் படிங்க. பொல்லாங்கரை தோன்றுங்கிற எல்லாவற்றையும் விட்டு விலகு அப்படின்னு ஆண்டவர் எனக்கு வலியுறுத்தினாரு. மேலும் இன்னொரு வசனம் படிக்கணும்னு சொல்லி நானு இதோட ஒட்டி அன்னைக்கு ரெபேக்கா வீட்டுக்கு இந்த ஃப்ரைடே வந்தீங்க. அப்ப ஆண்டவர் மறுபடியும் இந்த வசனத்தை கன்ஃபார்ம் பண்ணாரு. பிலிப்பியன்ஸ் 4 சாப்டர், பிலிப்பியன்ஸ் அதிகாரம் 4 13 வரைக்கும் படிக்கிறேன். என்ன
இந்த வசனத்தால நான் மறுபடியும் உறுதிப்படுத்தினான். 1 தெசலோனிக்கர் 5 இந்த வசனத்தோடு ஒட்டி பேசினார். ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ், அகெயின் ஐ வில் சே ரிஜாய்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்க ஜென்டல்னஸ், லெட் யுவர் ஜென்டல்னஸ் பி நோன் டு ஆல் மென், த லார்ட் இஸ் அட் ஹேண்ட். அதுக்கப்புறம் கீழே நீங்க படிச்சுட்டு வந்தீங்களா, குமாரத்துக்குரிய காரியங்கள் இதுல இருக்கு. ஒரு சன்ஸ் ஆஃப் காட், தேவன பிள்ளைகளா இருக்கிற காரியங்கள் இதுக்குள்ள இருக்கு. எது குறித்து கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் பிரேயரோட, சப்ளிகேஷனோட, வித் தேங்க்ஸ் கிவிங், லெட் யுவர் ரிக்வெஸ்ட் பி மேட் நோன் டு காட் அண்ட் த பீஸ் ஆஃப் காட். நம்ம அவர்கிட்ட தெரியப்படுத்தும் போது நம்ம புத்தி கெட்டாத ஒரு சமாதானம் நம்ம இருதயத்தில் அதை ஆள செய்யும். என்ன ரெண்டாவது கீழே நீங்க பாத்தீங்கன்னா, வாட் எவர் திங்ஸ் ஆர் ட்ரூ, அவங்க மறுபடியும் படிச்சாங்க. மறுபடியும் அதை படிக்கிறீங்களா? 8வது வசனத்துல இருந்து. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கருப்பு உள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கிருத்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும். சன்ஷிப்குள்ள இன்னொரு அடையாளம் வந்து இந்த காரியங்கள் நம்ம முன்னோமா தேடணும். அதுல அந்த தலைப்பிலே போட்டிருக்கு, மெடிடேட் ஆன் தீஸ் திங்ஸ். இந்த மாதிரி காரியங்கள் நம்ம தேவனுக்கு உகந்த பாத்திரமாக இருக்க, அவருடைய புத்திரருடைய அடையாளம் அடைய நம்ம மேலா என்ன செய்யணுமோ அவர் நடந்தது போல நம்ம நடக்கணும். ஸோ இதுல நம்மளுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, எப்படிலாம் நம்ம வாழ்க்கை வாழணும்னு சொல்லி இதுல இந்த வசனத்துல போட்டிருக்கு. அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். கடைசியா ஒரு வசனம், 1 ஜான் 3:1-3 வந்து அந்த குமாரத்தர் வந்து எப்ப வெளியரங்கமாய் எல்லாரும் பார்ப்பாங்க. வெளியான உலகத்தாருக்கு வந்து நம்ம வந்து தேவ பிள்ளைகள் தெரியாது, அவனும் எல்லாரும் போலதான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கை இப்ப நம்ம சொல்றோம் தானே, தைரியமா சொல்றோம் தானே, நம்ம தேவனுக்கு புத்திரன்னு குமாரத்துறோம், தேவனு சாயில இருக்கிறோம், we are born of God அப்படின்னு தைரியமா சொல்றோம். அது கேட்ட கிரிகைகளை வந்து நம்ம கிட்ட நடந்துகிட்டு இருக்கா? ஸ்லோலி நம்ம அது பிள்ளைகள தான் இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட நிறைய காரியங்கள் ஆண்டு வெளிப்படுத்திருப்பாரு. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்காரு. அவர் நம்மள கண்டித்து உணர்த்துவாரு, கன்விக்ட் பண்ணுவாரு, எந்த காரியத்துல எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த குமாரத்தோட அடையாளம் வந்து நம்ம இப்ப படிச்சோம், தெசலோனிக்கர்லயும் படிச்சோம், பிலிப்பீன்ஸ்லயும் படிச்சோம். இன்னும் இந்த பியூட்டிஃபுல்லா இந்த வசனம் சொல்லி பாருங்க, 1 ஜான் 3:1-3. உலகம் பிதாவை அறியாதனால நம்ம தேவனு குமாரர்கள் பிள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உலகம் நம்மள அறியல. இனி எவ்விதமா இருப்போம் என்று வெளிப்படவில்லை. இப்போது நம்ம தேவ புத்திரரா இருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாமே தேவ புத்திரா இருக்கிறோம். இவ்விதமா எப்படி வெளிப்படுறோம்னு ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த விளக்கம் நம்ம தேவனுடைய புத்திரா இருக்கிறோம் சொல்லிட்டு எப்ப நம்ம தேவனை முகமுகமா பார்ப்போனோ அப்பதான் நம்மளுக்கே தெரியும் நம்ம தேவ புத்திரர். அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம இருப்போம். அவரு எப்படி இருக்கிறாரு, பரிசுத்தரா இருக்கிறாரு, அதே போல நம்ம அந்த பரிசுத்தத்துக்குள்ள இருப்போம். இதுதான் தேவனுக்குள்ளாய் பிறந்திருக்கோம். we are born of Christ. இப்ப நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நம்ம சொல்றோம், கன்ஃபெஸ் பண்றோம், நினைப்புல கொண்டு வரோம். பட் அது எப்ப வெளியரங்கமா இருக்குமா, the day of the Lord வரும்போது. அதுல அழகா போட்டு அந்த வசனம் அப்படிதான் போட்டு நல்லா படிங்களா, மறுபடியும் ஒரு வாட்டி படிங்களேன்.
Amen, amen. அவருக்கு ஒப்பா இருப்போமா? Beloved, now we are children of God, and it has not yet been revealed what we shall be. நம்ம தேவ புத்திரர் இருக்கோம், ஆனா அது இன்னும் ரிவீல் ஆகலையா? இப்ப நம்ம பித்தரை தான் சொன்னா ரிவீல் ஆகல. பட் we know that when he revealed, இயேசு வெளியரங்கமாய் வரும்போது, we shall be like Jesus, for we shall see him as he is. அவர் இருக்கிற வண்ணமாக நம்ம பார்க்கும்போது அவரை போல நம்ம இருப்போம், ஒரு புத்திரரா இருப்போம். And everyone who has this hope, நம்மளுக்கு ஒரு ஹோப் இருக்குல்ல? எந்த ஹோப்புங்க? எந்த ஹோப்பு? என்ன ஹோப் இருக்கு நம்மளுக்கு? என்ன ஹோப் ஐயா? நம்ம தேவ புத்திரரா இருக்கிறோம், அவர் வரும்போது நாமும் அவரை போல அவரோட சாயல அவர் ரூபத்துல அவர் புத்திரரா இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்குதான் நம்மளுக்கு ரிவீலா இருக்கும், அவரு ரிவீல் ஆகும்போது. சோ இந்த ஹோப் நம்மளுக்கு இருக்கிறனால let us purify ourselves as he is pure. பிதா கிறிஸ்து எப்படி ரைச்சஸா இருக்கிறாரோ, அவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரோ, அவரை போல நாமும் பரிசுத்தமா இருக்கிறோம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளோட அடையாளம். இதுதான் தேவனால் நம்ம பிறக்கப்பட்டிருக்குன்னு ஒரு அடையாளம். தேங்க்யூ. காட் பிளஸ் எவ்ரிவன். இந்த வசனம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி நான் இப்படியா இருக்கணும் அப்படி சொல்லி ஆண்டவர் எனக்குள்ள பேசின இந்த வசனத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். ஸோ நம்ம எல்லாமே தேவ புத்திரா இருக்கிறோம், எல்லாரும் அந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்கோம். ஸோ லெட் அஸ் practice and live as Jesus lived until the day of the Lord comes. Amen. Thank you. Hallelujah. எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் எப்படிதான் மாறி போனாலும் கர்த்தருடைய அன்பு நினைத்திருக்கும் போது அவர் அன்பு நமக்கு விலகாது, மாறாது. அவருடைய அன்பு நம்மளை விட்டு எப்ப என்ன செய்யாது, விலகவும் விலகாது, மாறவும் மாறாது. இந்த சூழ்நிலை எந்த கடந்து போனாலும் நன்றி சொல்லுங்க.